மொழியை ஏன் கொண்டு வந்து திணிக்க நினைக்கிறான்? யார் அவன் அப்படின்னு பார்த்தோம்னா, தன் தாய்மொழியாக இந்தியை கொண்டவன், அடுத்து உலகம் சுற்றுகிற யூனிவர்சல் லாங்குவேஜ், உலகமெல்லாம் சுற்றுற அந்த ஒரு மொழி தெரிஞ்சுக்கிட்டா, அந்த ஒரு மொழியை கற்பதற்கு அறிவில்லாதவன், அவன் வடபகுதிகளில் அவர்களுடைய கல்வி கட்டமைப்புகள் அந்த ஆங்கிலத்தை கற்றுக் கொடுப்பதற்கான ஆசிரியர்கள் கூட இல்லாத அந்த வடபகுதிகளில் இருக்கக்கூடியவன், இந்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை ஆள வேண்டும் என்கிற சர்வாதிகார பேராசை எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அவன் தாய்மொழியை எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் புகுத்திவிட எண்ணுவதுதான் இந்த இந்தி இம்போசிஷன், இந்த இந்தி திணிப்பு. பொதுவா இதை எப்படி நான் பாக்குறேன்னு சொல்றேனே, நான் இருக்கேன் இப்ப, நான் எனக்கு தமிழ் தாய்மொழி, என் தமிழ் தாய்மொழி. இதை தாண்டி நான் இன்னொரு தாய்மொழியை கொண்ட ஒரு நபர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு, நான் அவர் தாய்மொழியை கத்துக்கணும், இல்ல அவர் ஏன் தாய்மொழியை கத்துக்கணும். அப்ப ஒண்ணு அவர் ஏன் தாய்மொழியில பேசி எனக்கு புரிய வைப்பாரு, இல்ல நான் அவர் தாய்மொழியில பேசி அவருக்கு நான் புரிய வைக்கலாம். இது ஒரு விதம். அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும், யாராவது ஒருவர் இன்னொருத்தனுடைய மொழியை கத்துக்கணும். ஓகே, அப்ப என்ன ஆகும்னா, இப்ப நான் இருக்கேன், நான் ஒரு ஹிந்தி பேசுறவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா அவர் ஹிந்தி தான் தெரியும், தமிழ் தான் தெரியும். ஒண்ணு அவர் தமிழ் தெரிஞ்சுக்கணும், இல்ல நான் ஹிந்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப அங்கேயே எனக்கு ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிருது. நான் ஏன் ஹிந்தி கத்துக்கணும், அவர் ஏன் என் மொழி தாய்மொழி தமிழை கத்துக்கணும். சரி, இப்ப நான் அந்த ஹிந்தி பேசுறவருக்கு அடுத்து இன்னொருத்தர் வராரு, ஒரு கர்நாடகா மாநிலத்தவர் வராரு, அவர் தாய்மொழி கன்னடா. அப்ப நான் இப்ப என்ன பண்ணுவேன், ரெண்டாவது ஒருத்தர் வந்துட்டாரு, கன்னடா பேசுறது வந்துட்டாரு. இப்ப நாங்க மூணு பேரும் பேசிக்கணும், ரைட்டா? அப்ப இப்ப மூணு பேர் பேசிக்கணும், என்ன ஆகுது, ஒண்ணு கன்னடா பேசுறவரு தமிழும் ஹிந்தியும் தெரிஞ்சுக்கணும், இல்ல ஹிந்தி பேசுறவரு கன்னடாவும் தமிழும் தெரிஞ்சுக்கணும், இல்ல தமிழ் பேசுறனா ஹிந்தியும் கன்னடாவும் தெரிஞ்சுக்கணும், கரெக்டா? அப்ப இந்த விடத்தை ரொம்ப அப்படியே சிம்பிளா பாப்போமா. இப்ப நாங்க மூணு பேரும் பேசுறதுக்கு நான் என்ன சொல்றேன், நம்ம மூணு பேரும் உங்க தாய்மொழியை நீங்க வச்சுக்கோங்க, உங்க தாய்மொழியும் வளரணும், என் தாய்மொழியும் வளரணும், உங்க மூணு பேரோட தாய்மொழியும் வளரணும். இது போல பல மொழிகள் இந்தியாவில் இருக்கு. ஆனா நாம் எல்லோரும் இந்த இந்தியத்தின் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நாம எல்லாரும் பேசிக்கணும், கம்யூனிகேஷன் பண்ணிக்கணும்னா why don't we learn common language? நமக்கு ஏன் ஒரு பொதுவான ஒரு மொழி இருக்கக்கூடாது அப்படின்றதான் எங்களோட கேள்வி. பொதுவாக ஒரு மொழி தான் வேணும். அந்த மொழி எந்த மொழினா, உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஆங்கிலன்ற ஒரு மொழி இருக்கு. தமிழ்நாட்டுக்காரன் நான் படிச்சுட்டேன்ல, மத்திய பிரதேச நீ படிச்சு தொலைய, உத்தரப்பிரதேச நீ படிச்சு தொலைய, கரெக்ட் தானே? அப்ப அந்த ஒரு மொழியை படிச்சுட்டா நீ இந்தியா முழுவதும் இல்லடா, உலகம் முழுவதும் சுத்தலாம்.